பரீட்சித்து மன்னனுக்கு மாந்தாதாவின் வம்சத்தை பற்றி தொடர்ந்து விரிவாக கூறினார் சுக மகரிஷி. அந்த வம்சத்திலே சத்தியவிரதர் என்பவர் தோன்றினார். அவருக்கு திரிசங்கு என்கின்ற இன்னொரு பெயரும் உண்டு. அவர் தன்னுடைய குருவாகிய வசிஷ்ட மகரிஷியினுடைய சாபத்தை பெற்றதனால் மிகவும் கீழான ஒரு ஜென்மத்தை அடைந்தார். ஆனால் அதன் பிறகு விஸ்வாமித்திரருடைய தவ வலிமையினாலே தன்னுடைய உடலுடனேயே சரீரத்துடையே சொர்க்கத்துக்கு சென்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செயல் பொதுவாக அங்கீகரிக்கப்படாத ஒரு செயலாகும். எனவே சொர்க்கத்திலிருந்து மகேந்திரன், அதாவது தேவேந்திரன், இந்திரன் திரிசங்குவை சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளினார். ஆனால் அவர் முற்றிலும் கீழே வந்து விடாமல் விஸ்வாமித்திரர் பாதியிலேயே தடுத்து நிறுத்தினார், ஆகாயத்திலேயே நிறுத்தினார். இப்போதும் இன்று கூட சத்தியவிரதர் என்கின்ற அந்த திரிசங்கு ஆகாயத்திலே தான் நிலை பெற்று இருக்கின்றார். அதாவது விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவ வலிமையினாலே திரிசங்குவிற்கு தனியாக ஓர் உலகத்தையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த திரிசங்குவினுடைய புத்திரர் தான் ஹரிச்சந்திரர். அவருக்கு ஹரிச்சந்திர மன்னருக்கு வெகுகாலம் சந்தான பாக்கியம், பிள்ளை பேறு இல்லாமல் இருந்தது. எனவே நாரதர் அவர் மீது கருணை கொண்டு வருண தேவரை பூஜிக்கும்படி கூறினார். அதன்படியே ஹரிச்சந்திர மன்னரும் வருணனை உபாசித்து பிரார்த்தனை செய்தார். எனக்கு ஒரு புத்திரன் பிறக்கும்படி அருள் புரிய வேண்டும். அப்படி பிறந்தால் அந்த புத்திரனையே, என்னுடைய குமாரனையே ஒரு யாக பசுவாக வைத்து தங்களுக்கு பூஜை செய்கின்றேன் என்றும் பயங்கரமான ஒரு வேண்டுதலை செய்து கொண்டார். தன்னுடைய குமாரனையே யாராவது பலியிடுவார்களா? இருந்தபோதிலும் ஹரிச்சந்திர மன்னர் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேண்டுதலை செய்து கொண்டார். வருண பகவானும் ஹரிச்சந்திரருக்கு பிள்ளை பிறக்கும்படி ஆசீர்வதித்தார், அனுகிரகித்தார். ஹரிச்சந்திரருக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அந்த குமாரனின் பெயர் ரோஹிதர். ஆனால் அந்த குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கூட அதிக காலம் கொண்டாட முடியாமல் வருண பகவான், வருணதேவர் அங்கு வந்து சேர்ந்தார். உங்களுக்கு இப்பொழுது பிள்ளை பிறந்து விட்டான். எனவே நீங்கள் ஏற்கனவே சொல்லியபடி அவனையே ஒரு யாகத்திலே பசுவாக வைத்து யாகம் செய்யுங்கள் என்று ஹரிச்சந்திர மன்னரை தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருமாறு கேட்டார். அப்படி செய்வதற்கு ஹரிச்சந்திரனுக்கோ மனமில்லை. எனவே பிள்ளை இப்பொழுதுதான் பிறந்திருக்கின்றான். 10 நாட்களுக்கு பிறகுதான் அவன் யாகத்திலே வைக்கும்படி சுத்தத்தை, தூய்மையை அடைவான். எனவே 10 நாட்களுக்கு பிறகு யாகம் செய்கின்றேன் என்று கூறினார். அப்போதைக்கு வருணதேவர் சமாதானம் அடைந்தார். ஆனால் 10 நாட்கள் கழிந்த பின் திரும்பி வந்தார். 10 நாட்கள் ஆகிவிட்டனவே, இப்பொழுது அந்த யாகத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு ஹரிச்சந்திரர், குழந்தைக்கு பல் முளைக்கட்டுமே என்றார். அப்படியே வருண பகவான் குழந்தைக்கு பல் முளைத்ததும் மீண்டும் வந்து கேட்டார். அப்பொழுது ஹரிச்சந்திரர், பார்ப்பற்கள் இவை, குழந்தையின் பற்கள் இவை விழட்டும் என்றார். வருணன் திரும்பி சென்றார். அந்த குழந்தையினுடைய பற்கள் விழுந்த பின் மீண்டும் வந்தார். உடனே ஹரிச்சந்திரர், பற்கள் மீண்டும் முளைக்கட்டும் என்றார். அதன் பிறகு வருண பகவான் மீண்டும் வந்தபொழுது, குழந்தை ஓரளவு வயதுக்கு வரட்டும், ஆயுதங்களை, சஸ்திரங்களை கையிலே பிடிக்கின்ற அளவுக்கு அவன் வளரட்டும், அதன் பிறகு அவனை வைத்து யாகம் செய்கின்றேன் என்று கூறினார். சுருக்கமாக சொன்னால், புத்திர அபிமானத்தினாலே, புத்திர பாசத்தினாலே ஹரிச்சந்திர மன்னர் வருணரை தொடர்ந்து ஏமாற்றிக்கொண்டே வந்தார். வருண தேவரும் பொறுமையாக காத்துக்கொண்டே இருந்தார். ஹரிச்சந்திர மன்னரின் புதல்வராகிய ரோஹிதருக்கு விவரம் புரிகின்ற வயது வந்ததும், என்றோ ஒரு நாள் தன்னுடைய தந்தை தன்னை யாகத்திலே பலியாக கொடுத்து விடுவார் என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டார். வனத்துக்கு, காட்டுக்கு சென்று விட்டார். ஆக ஹரிச்சந்திர மன்னருக்கு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதபடி சந்தர்ப்பம் அமைந்துவிட்டது. பிள்ளை ஓடிப்போய்விட்டான். அதனால் வருணன் கோபம் கொண்டார். அப்படி கோபம் கொண்டு ஹரிச்சந்திர மன்னனுக்கு மகோதரம் என்கின்ற வியாதி வரும்படி செய்துவிட்டார். ஹரிச்சந்திர மன்னர் அந்த மகோதர வியாதியினாலே பீடிக்கப்பட்டு மிகவும் துன்பப்பட்டார். இதை அறிந்த அவருடைய மகனாகிய ரோஹிதர் காட்டிலே இருந்து திரும்பி வந்தார். ஆனால் திரும்பி வருகின்ற வழியிலேயே தேவேந்திரன் ஒரு பிராமணரின் வேஷத்தை தரித்துக்கொண்டு, ஒரு பிராமண ரூபத்தை எடுத்துக்கொண்டு ரோஹிதரை திசை மாற்றிவிட்டார். நீ தீர்த்த யாத்திரை செய், அதனால் உன்னுடைய தகப்பனாரின் வியாதி குணமாகிவிடும் என்று அறிவுறுத்தினார். ரோஹிதரும் அதை ஏற்றுக்கொண்டு 1 வருட காலத்துக்கு தீர்த்த யாத்திரை சென்றார். அதன் பிறகு தன்னுடைய நகரத்தை நோக்கி புறப்பட்டார். அப்பொழுதும் இந்திரன் பிராமண வேஷத்தை கொண்டு அதையும் தடை செய்தார். இப்படி ஒவ்வொரு முறையும் ரோஹிதர் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று செல்லும்பொழுது, தன்னுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லும்பொழுது தேவேந்திரன் அவரை தடுத்து கொண்டே வந்தார். இவ்வாறாக 6 வருடங்கள் சென்றுவிட்டன. அதன் பிறகு ரோஹிதர் நாட்டுக்கு வரும்பொழுது அஜீக கர்த்தர் என்பவரை பார்த்து
அவருடைய பிள்ளையாகிய சுனசேபரை விலைக்கு வாங்கினார், காசு கொடுத்து வாங்கினார். அந்த பையனையே தன்னுடைய பிதாவாகிய ஹரிச்சந்திரனிடம் கொடுத்தார். எனக்கு பதிலாக இந்த சுனசேபனை யாக பசுவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறினார். அந்த சுனசேபர் மனம் ஒப்பி வந்ததனாலே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு, சப்ஸ்டிடியூஷன், ஏற்க தகுந்ததாக கருதப்பட்டது. அந்த சுனசேபன் என்பவரையே யாகத்தின் பசுவாக வைத்து வருணனை பூஜித்தார் ஹரிச்சந்திர மன்னர். அந்த புருஷமேதம் என்கின்ற யாகத்தினாலே தேவேந்திரனும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். ஹரிச்சந்திர மன்னருக்கு தங்கமயமான ஒரு இரத்தத்தை பரிசாக கொடுத்தார். அதன் பிறகு ஹரிச்சந்திரனும் அவருடைய மனைவியும் சத்தியம் தவறாமல், உண்மைக்கு மாறுபடாமல், சிறிதும் மாறுபடாமல் சத்தியத்தின்படியே வாழ்ந்து வந்தார்கள். அதனால் விஸ்வாமித்திரர் அவரிடம் பிரீத்தி கொண்டு அவருக்கு, ஹரிச்சந்திர மன்னருக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசித்தார். அந்த ஆத்ம ஞானத்தினாலே சகல கல்மிஷங்களும் நீங்க பெற்றார் ஹரிச்சந்திரர். அவருடைய பந்தங்கள் எல்லாம் விலகி போயின. பிரம்மலயம் அடைந்தார். இங்கே ஒரு பின் குறிப்பு சொல்ல வேண்டியது அவசியமாகின்றது. ஹரிச்சந்திரனின் கதை வெவ்வேறு புராணங்களிலே வெவ்வேறு விதமாக கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஹரிச்சந்திரர் எப்படிப்பட்ட சத்திய விரதம் உடையவராக இருந்தார், தன்னுடைய வாக்கை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார், எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதிலும் சத்தியம் தவறாமல் இருந்தார் என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் வேறு சில புராணங்களிலே விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பாகவத புராணத்திலே அவ்வளவு விரிவாக குறிப்பிடப்படவில்லை. அதனால்தான் ஹரிச்சந்திர மன்னரை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் சத்தியம் தவறாமல் இருந்தார் என்பது பற்றியும் நாம் பொது வழக்கிலே தெரிந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் கூட பாகவத புராணத்திலே இடம்பெறவில்லை. அதனால்தான் ஹரிச்சந்திரரை பற்றிய இந்த வீடியோவும் அதிக விவரங்கள் இல்லாமல் சுருக்கமாகவே இருக்கின்றது. பொதுவாக வெவ்வேறு புராணங்களுக்கு இடையே இப்படிப்பட்ட வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.